ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னடா வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க, கொஞ்சம் மூக்கடைப்பு என்ன பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமில் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் லீவ் கமெண்ட் பிலோ. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தெரியும், அடுத்தடுத்து என்ன கேமில் போடலான்ற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அண்ட் நம்ம இப்போது இந்த ரோட் டு 1K. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கிறது 1K. ஸோ அதை ரீச் பண்ணுறக்காண்டி தான் நம்மளோட இப்போ தற்போதைய கோலாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களோட என்ஜாய்மெண்ட்காண்டி போட வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது விதமாக தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுறது விதமாக ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக 1K ரீச் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு மஞ்சுளிக்கா அப்படின்ற ஒரு ஹாரர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது ஸோ அந்த கேம் பிளே வந்துட்டு கான்செப்ட் எப்படின்னா, நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து இந்த கமலா இருக்குல்ல ஃப்ரெண்ட், கமலாவோட அக்கா விமலா மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஸோ கமலாவோட அக்கா மஞ்சுளிக்கா, ஓகேங்களா? ஸோ கமலா அக்கா மஞ்சுளிக்கா எப்படி ரைமிங்காக டைமிங்கில் அடிக்கிறதான்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் ஏதோ வாய்க்கு வந்து வளர மட்டும் தெரியுது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய் மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ எஸ், கேம் பிளேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளை டே 1க்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஏன்னா இது ஒரு ஹாரர் கேம். ஸோ சொல்லவே தேவையில்லை, இந்த கேமில் வந்துட்டு நம்ம ஹாரர் கேம்லாம் எஸ்கேப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வழக்கமாக எல்லா ஹாரர் கேம்லேயும் வர மாதிரி ஒரு நார்மல் எஸ்கேப் மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டான சம் கண்ட எஸ்கேப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எஸ்கேப் எல்லாம் என்ன அப்படின்றத போக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கேமில் நம்ம கன்ஃபார்ம் எஸ்கேப் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா இதை வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நம்ம எஸ்கேப் பண்ணணுன்னா அதுக்கு இது ஈஸியாக இருக்கணும். ஸோ முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்மளும் பார்த்துருவோமே. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணி நம்மளும் வந்துட்டு இது பண்ணிடுவோம். ஸோ ஓகே, கீ கிடச்சிருச்சு. நைஸ். ஸோ பிக்கப் கீ. ஓகே, ஐயோ அக்கா வந்துருச்சு. ஏக்கா இங்கே பாருங்க, காஞ்சனா மாதிரியே இருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு மஞ்சுளிக்கா. என்னடா இது இவ்வளோ மட்டமாக இருக்குது, இதை போய் மஞ்சுளிக்கான்றியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட், ஏற்றுக்கிட்டாதான் சோறுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டாதான் சோறுன்ற மாதிரி ஏற்றுக்கிட்டாதான் எஸ்கேப்பு. ஸோ அதனால் வந்துட்டு நானும் வேறு வழியெல்லாம் ஊற்றுக்கிட்டேன். உங்கள் வசதி எப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஹைட் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட் நீங்கள் பாருங்கள், ஒழிஞ்சிட்ருக்கேன், பட் அந்த அக்கா வந்துட்டு போகுது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கேமில் வந்துட்டு இந்த அக்காவுக்கு இன்ஸ்டிங் இருக்குது. என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த அக்காவுக்கு இன்ஸ்டிங் இருக்குது, அல்ட்ரா இன்ஸ்டன்ட் மாதிரி, கோகுமரி. ஸோ இந்த அக்காவுக்கு வந்துட்டு நம்ம எங்கேருந்து வந்தோம்னாலும் தெரிஞ்சிடும். எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த அக்கா இப்போ நம்ம கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் அங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம எதிர்த்து அப்படி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லாக்கு கேரியான லாக்கு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்டு, கேமோட கான்செப்டே அப்படி தான். சோக்கி இதை தள்ளி விட்டு நம்ம இந்த இடத்துக்கு போகலாம், பட் இது தள்ளி விட்டு சவுண்டு கேட்டு அந்த அக்கா வருமானது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் எட்டி பார்ப்போம், இருக்கும் வருதா அக்கா? அக்கா 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 மஞ்சுளிக்கா லிக்கா மஞ்சுளிக்கா மை டியர் மஞ்சுளிக்கா. அட கர்மம் பிடிச்சோடனே இதேடா மை டியர் மஞ்சுளிக்கான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ், பட் என்ன பண்ணுறது. ஐயோ அக்கா வந்துருச்சு. அந்த அக்கா கையில் தொடம்ப கட்டை எடுத்துகிட்டு வருது. யார் தெரியுதா பாருங்கள், கையில் தொடம்ப கட்டை எடுத்துட்டு தான் அந்த அக்கா வருது, சும்மா ஒன்றும் வரல. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் லேஸ் ஆகிட்டோம், ஜஸ்ட்டு மிஸ். வாடி லண்டன் ராக்கெட்டு வாங்கி தரேன் காஞ்சனாக்கு டிக்கெட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரூம்குள்ளே போகலாம். ஓபன். ஓகே, அந்த அக்கா வருதா? வருதுப்பா. சி போய் தரடா, இவன் வேறு சகுனம் பார்த்து சனியை வேலை பார்க்குறான். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்துட்டு ஹைட் ஆயாச்சு. அந்த அக்காவும் வந்துட்டு வந்து பார்க்குது. பாருங்கள் கையில் எவ்வளோ பெரிய தொடப்போன்னு, அதுவும் எப்படி நார்மல் தொடப்பம் இல்லை ஃப்ரெண்ட், சீமார் கிடையாது, அது ஒரு இந்த மாதிரி தொடப்பம். நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறதெல்லாம் நார்மல் தொடப்பம் இருக்குல்ல, நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற தொடப்பம். ஸோ இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்டாக, அந்த மாதிரி தொடப்பம். இந்த மாதிரி தொடப்பத்தை அடிக்க வருது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கமலா மாதிரி இது ஒரு இந்தியன் ஹாரர் கேம் தான். ஸோ அதனால தான் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிராஃபிக்ஸும் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. பட் கிராஃபிக்ஸை நம்ம குறை சொல்லக்கூடாது. கிராஃபிக்ஸை குறை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை, ஏன்னா கேம் கிரியேட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கேம் ரெடி பண்ணுறாங்க. ஐயோ சாரி ஃப்ரெண்ட்.
சரியான ஒரு தும்பல் போயிட்டுருக்கு எனக்கு. நல்லா சொல்லலை கோல்டு. ஸோ மூக்கடைப்பில் நான் கேம் ப்ளே போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எத்தனை பேர் எனக்கு வந்துட்டு சீக்கிரம் க்யூர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்டு பாருங்கள். அதுவே போதும். அது வந்துட்டு நான் உங்களுடைய சப்போர்ட்டாக நான் எடுத்துப்பேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ போயிட்டு கீழே லாக் ஆகிருக்கிற ரூம்ஸ் எல்லாம் திறக்க ட்ரை பண்ணுவோம். எஸ், இது திறந்தாச்சு. இந்த ரூமில் என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸ். இந்த மேட்ச் பாக்ஸ் இப்போ தேவைப்படாது நினைக்கிறேன். ஐயோ ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டுக்கு டிஸ்பிளே 7 கோணலாம் போகுது. இட்ஸ் ஓகே, நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த சைடு போய் பார்ப்போமா? அந்த சைடு என்ன இருக்க போகுது? பெருசாக ஒன்றும் இருக்காது. நம்ம வந்த வழிப்பா இது. ஆமாம், நம்ம வந்த வழி இதானே. ஆமாம். ஸோ இந்த ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை, வீணாக போகிறது. ஓகே, இந்த இடத்துல கீழே ட்ராப் பண்ணிவிட்டு ஐயோ வந்துருச்சு. அக்கா வந்துருச்சு. ஓடு ரஞ்சில் வலிமை கொண்டே ஓடு. ஈஜி ஓடிடா, நிற்காத. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஓடி தொலைடா, நாசமாக போனவன. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அக்கா இருந்து எஸ் ஆகிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட், அந்த அக்கா வந்துட்டு கிட்ட தான் வந்துட்டுருக்கு. நம்ம எஸ் ஆகலை. ஸோ 100% வேறு. ஸோ அந்த அக்கா திரும்பி போகிறக்குள்ளே நம்ம எங்கேயாவது ஒளியணும். ஓகே, ஆக்சரா. ஓகே, அந்த அக்கா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே ஹைட் ஆகிடலாம். ஹைடு. எஸ், ஸோ ஹைட் ஆகியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த அக்கா வருது. வா அக்கா, என்னை சாதாரண ஆளுன்னு ஏற போட்டியா? டிஎன்ஜினா யாருன்னு ஊருக்குள்ளே கேட்டுப்பாரு. டிஎன்ஜினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நம்ம போய் ஒளிஞ்சிருக்கோம். என்னடா ஒளிகிறதுடா மாச்சு, கோழை பையில ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? அந்த அக்கா அடிக்க வருது. விளக்கு மாதிரி அடி வாங்கினா நம்ம மானம் போயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஒளிஞ்சிருக்கேன். நான் வந்து இல்லை. ஸோ அந்த அக்கா போகிற வரையும் கமுக்கமாக இருப்போம். அந்த அக்காவோட இன்ஸ்டிங் நான் அவங்கள்ட்ட காட்டவே மறந்துட்டேங்க. பாருங்கள், இப்போ அந்த அக்கா எங்கேயோ போயிடுச்சா? அங்கே போதா? நம்ம லைட்டாக அது பின்னாடி போனாலே அதுக்கு வந்துட்டு இந்த செவுத்துக்கு பின்னாடி அந்த அக்கா போகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த செவுத்துக்கும் பின்னாடி போகுது பாருங்கள். நம்ம அதுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோமா? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருந்தோம்னா அந்த அக்காக்கு இப்படி தெரிஞ்சிடும். எப்படி? இது பேர் தான் இன்ஸ்டிங்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ, அறியாதவங்க அறிஞ்சுக்கோங்க. ஐயோ, ஓடு தம்பி, ஓடுறா ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் இது இப்படி மட்டி அடிக்குது? சக்க அடி சரியான அடி. ஸோ நமக்கு டே 5 வரை டைம் இருக்குது. முடிஞ்சாலும் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் 4 டேஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த 4 டேஸ்க்குள்ளே எப்படியாவது அடி வாங்காமல் எஸ் ஆயிடணும். ஸோ கமலால் தான் நம்ம இன்னும் எஸ்கேப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அந்த எஸ்கேப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கணும். ஏன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கறத பொறுத்து தான் உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிட்டு நான் கேம் ப்ளே போட முடியும். சும்மா நான் போயிட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு கேம் ப்ளே போட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்தா தான் பார்ப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, பொதுவாக யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே அதுதான் ஒரு இதுவாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் இருந்து ஒன்றுமே இல்லை. அக்கா எங்கேயோ போயிடுச்சு. நான் கூட ஒரு செகண்ட் அக்கா வருதோன்னு பயந்துட்டேன். சவுண்டு கேட்டுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ மேட்ச் பாக்ஸ் இருக்குது. பட் அது எதுக்குன்றது இப்போ வரைக்கும் எனக்கே தெரியாது. இப்போது பட் அக்கா இங்கே ஒரு 10 மீட்டர் ரேடியஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அக்கா இன்ஸ்டிங் யூஸ் பண்ணிடும். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம அடி வாங்கணும். அங்கே தான் இருக்குது ஆக்ஸ். இந்த ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க கேட்பீங்க. காட்டுறவா இதுக்கு நம்ம சொல்லி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு எப்போவுமே செயலில் தான் ஃப்ரெண்ட் காட்டணும். ஸோ அக்கா வந்துட்டு அங்கே வருதா? அக்காவுக்கு கண்ணு தெரியாது. நம்ம இப்படி போயிடலாம். அக்கா நல்லா இருக்கியா? வீட்டுக்கார சௌக்கியமா? வீட்டுக்கார கேட்டேன்னு சொல்லுக்கா. ஏக்கா வீட்டுக்கார கேட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரையா கேட்குறேன் நாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அடிச்சிட போகுது. அதனால நம்ம வந்து முடிஞ்சளவு வேகமாக ஓடுற பார்ப்போம். இதுலலாம் ஒன்றுமே இல்லையப்பா, ஒன்றுமே இல்லையே. பட் நான் இதில் ஏதாவது இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு போவோம். ஸோ அக்கா வந்துட்டு கீழே போயிட்டாங்க. எஸ், கீழே போயிட்டாங்க பார்த்தீங்களா? பட் அக்காவுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அவங்க கண்ணு ட்ராயிங் அதிகமாக ஃபோன் பார்ப்பாங்க போல. அக்கா கண்ணு ட்ராயிங். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ இருக்குது. என்ன இது? ஓ என்ன எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. ஓகே, இந்த இடத்துக்கு கீ வேணுமா? இந்த இடத்துக்கு என்ன கீ வேணும்? நம்ம யூஸ் பண்ண அதே கீ தான் வேணுமா? இல்லை எனக்கு புரியல. மொட்டை கீன்றீங்களாடா? என்ன கீன்னு சொல்லிக்கலாம்ல. நான் கீழே போட்டாத. பட் சவுண்ட் இங்கேயும் கேட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேபி அக்கா இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு
என்னடா இது காட்டு? ஓ சூப்பர்ப்பா. இந்த இடத்துல ஏதோ இருக்குது, வெயிட் பண்ணுங்க. அக்கா வந்துருச்சு. ஸோ அக்கா வந்துட்டு இப்போ பாருங்க அக்காவுடைய திறமையை பாருங்க. எப்படி எப்படி கேமையாக வந்துச்சு அக்கா, பூண்டு வந்துச்சா உள்ள. திறமை, இது பேர் தான் திறமை அப்படின்னு. இது பேர் திறமை. பூ ஏக்கா இப்படி அசிங்கமாக வந்து பயப்படுத்துற சின்ன பையன். இது பேர் தான் திறமையாக்கா உங்க ஊரில். ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட். அக்கா ஜஸ்ட் மிஸ். நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. வந்திருக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நம்ம எஸ் ஆயிருக்கோம். இட்ஸ் ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அக்காட்டிருந்து தப்பிக்க முடியுமா தெரியல. அக்கா ஓ இதுதாக்கா நீதாக்கா வயசுல பெரிய பொண்ணு. உன் தங்கச்சி கமலாட்டிருந்து கூட தப்பிக்க முடியலக்கா, ஒரே அசிங்கமாக இருக்கா. ஏக்கா இப்படி பண்ணுறீங்க குடும்பமாக சேர்ந்து சிஎன்ஜி வாழ்க்கையில் விளாட்றீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? போங்கக்கா, அக்காவை தங்கச்சியும் மாற்றி மாற்றி ஜடம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போங்கக்கா. ஏக்கா இப்படி பண்ணுறீங்க? ஸோ இப்போ ஓகே ஓடிடுவோம். அக்கா வருதா? அக்கா எந்த சைடு போச்சுன்னு வர தெரியல ஃப்ரெண்ட். ஸோ ஓகே பயமாகவே இருக்குது, பட் பயந்தாக வாழ முடியுமா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அக்கா ஸோ அக்கா எங்கே இருக்குன்றது கன்ஃபார்ம் வேறு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கூட பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட், நான் பாட்டில் கேஷுவலாக போவேன். பட் நமக்கு அக்கா எங்கே இருக்குன்னு தெரியல. அக்கா மஞ்சளிக்கா எங்கக்கா இருக்கா? தயவு செஞ்சு வந்திருக்கா. ஓ அங்கே தான் ஃப்ரெண்ட் இருக்கா. அக்கா கீழே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? அக்கா மேலே தான் வருது. பட் அக்கா மேலே இருக்குல்ல, நம்மளே கீழே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளே கீழே போயிட்டு எதுக்குடா கீழே வந்தேன்னு கேட்டிங்களா, அந்த இடத்துல ஒரு கார்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த கார்ட்டுக்கு வீலையும் பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அக்காவை இப்போ டைவர்ட் பண்ணணும். அக்கா தம்பி வந்திருக்கேன். அக்கா ஐயோ வந்துருச்சு, அக்கா வந்துருச்சு, அக்கா வந்துருச்சு, அக்கா வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஐயோ ஃப்ரெண்ட் போச்சு 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 போச்சு. அக்கா பிடிக்க போதா? வாய்ப்பு இல்லைடா. சிஎன்ஜி ஆமாம். இப்போ நம்ம எங்கே போகணும்? ஆக்சுவலி மேலே தான் போகணுமா? ஓகே மேலே தான் ஃப்ரெண்ட் போகணும். ஸோ இப்போ போயிட்டு அந்த இடத்துல ஒரு கார்ட்டு பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணோம். ஓகே நம்ம கீயை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டோம், பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டோமே. ஸோ ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த டோர் மாதிரி இருந்தால் அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இதை வச்சு. ஓ இதை உடைக்க முடியாதா? அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலி ஆல் த வீல்ஸ் செட் பண்ணி அதனால பண்ண போகிறேன். அக்காவால் மட்டும் இது மட்டும் பூந்து விட முடியுது, நம்மளால முடியல. ஐயோ 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 ஓ முடிஞ்சு அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டு போக. பயங்கரமான அடி. யார் அடி ஃப்ரெண்ட்? என்ன ஃப்ரெண்ட் இப்படி பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்? இந்த கேம் அந்த அளவுக்கு எல்லாம் டேஞ்சராக இருக்காதுன்னு சொன்னாங்களே ஃப்ரெண்ட், பட் இவ்வளோ பயமாக இருக்கே. ஐயோ அக்கா இங்கே எடுத்தோடனே வருது. அதெல்லாம் உனக்கு இது நியாயமா? மனம் தாங்குமா? வாக்கா வாக்கா வாக்கா. எங்க ஃப்ரெண்ட் கொஞ்சம் செட்டிங்கில் சென்சிட்டிவிட்டி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே சென்சிட்டிவிட்டி இருக்கட்டும். ஓகே டன். ஸோ இப்போ வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதில் மேப் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள் மேப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இதெல்லாம் இருக்கா, எக்ஸிட் 1 எக்ஸிட் 2 அண்டு செகண்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் டோர் எஸ்கேப்பும் இருக்கா? டோர் எஸ்கேப் ஆக்சுவலி என்னென்ன தேவைன்னு தெரியல எனக்கு. நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாமா என்னென்னு எனக்கே சரியாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது காட்டுமா? காட்டில் இருக்கோம். சரி ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஸோ அக்கா வந்துட்டு போட்டோம். முதல்ல அக்கா வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஸோ முடிஞ்சளவு இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். அக்கா போயிடுச்சா? ஒருவேளை நம்மளை பார்க்கலையோ? ஆமாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை பார்க்கலையா? இல்லை அக்கா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட். அக்கா 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 மஞ்சுளிக்கா போட்டே. மஞ்சுளிக்கா மை டியர் மஞ்சுளிக்கா, ஓ மை டியர் மஞ்சுளிக்கா, மஞ்சுளிக்கா கிச்சு கிச்சுமா சிக்கி கிச்சுமா. ஃப்ரெண்ட் இந்த இடத்துல ஏதோ டோர் இருக்குது, அந்த சைடு கார் இருக்குது வெளியில். நான் பார்த்துட்டேன், பட் இந்த சைடு எப்படி வெளியில் போகணுன்றது எனக்கு தெரியவே இல்லை. எக்ஸிட்டு இதுதான் நம்ம நிற்கிறது எக்ஸிட்டு கிட்ட. பட் ஓகே அக்கா போகுது. அக்கா எந்த சைடு? அந்த சைடு போயிருக்கா. தயவு செஞ்சு
தயவு செஞ்சு அந்த சைடு போயிருக்கா, உன்னை கையை எடுத்து கும்பிட்றேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், போடி நீ ஒரு ஆள் உன்னை கையெடுத்து வர கும்பிட்றாங்க இதில். ஸோ கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு ரூம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அக்கா இந்த இடத்துல வரணும், அதனால் கீயை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப எடுப்போம். வருது பாருங்க அக்கா, எல்லாம் வேகமாக வருது. உசேன் போல்ட்டுக்கே அக்கா டப்பு கொடுக்கும். வாக்கா 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 காக்கா 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 வாக்கா வாக்கா. எவ்வளோ பெரிய ஆளாக வேணாரு, யாராக வேணாரு, எவ்வளோ வேணாரு, என்கிட்ட கொஞ்சம் தள்ளியாரு. ஐயோ அப்புறம் ஒளி இருக்கு இடம் வேணும். இவன் வேற கண்ட நேரம் பார்த்து குதிக்கிறான். அக்கா வருதா? ஐயோ வருது வருது, விலகு ஹைடு. ஓ இப்போதான் ஃப்ரெண்ட் மனசே வருது எனக்கு. டிஸ்பிளே கோளாராக இருக்கிறனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட். கிராணி மாதிரி இந்த அக்காவை ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த அக்கா இதில் பூந்து வர்றது இந்த மாதிரி கிளிட்ஜ் வேலையெல்லாம் பார்க்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடு போயிட்டு, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு ஓப்பன். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்கூட்டி. ஓ நைஸு. ஸோ இதுக்கு ஹேமர் வேணும். ஸோ ஹேமர் நம்ம அங்கே பார்த்தோம், அந்த ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அக்கா வந்துட்டு எங்கே இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்கா எங்கேக்கா இருக்கா? அக்கா இங்கே இல்லை. ஸோ ஓகே அக்கா இங்கே இல்லை, ஆனால் ஹேமரும் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ ஹேமர் ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு வீல் இருக்குப்பா, சூப்பர், நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல ஒரு வீல் இருக்குது. இந்த வீல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்கூட்டர் எஸ்கேப் பண்ணிடலான்னு ஐடியா எனக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், ஸ்கூட்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். போடு இந்த இடத்துலையே இருக்கட்டும், ஏன்னா நம்ம எஸ்கேப்பாக அந்த வழியை தான் எப்படியோ பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துலையே இருக்கட்டும் பத்திரமா. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது பக்கத்தில், வேறு ஏதாவது இருக்கா? அக்கா அங்கேருந்து வந்துட்டுருக்கு, பட் நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஓகே ஹேமர் கிடச்சிருச்சு. இந்த இடத்த இதை வச்சு ஹேமர் வச்சு அந்த பூட்டை உடச்சிடலாம். ஸோ ஹேமர் எடுத்துக்கலாம். அண்டு வேறு ஏதாவது கிடைக்குதா? கீழே ஏதோ இருக்குது, அது ஏதோ கார்பேஜ் மாதிரி இருக்குது. இல்லை அது பாம். ஓய் 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 ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இது அநியாயமாக இருக்குது. அக்கா எப்படி வந்துச்சு ஆக்சுவலி? இங்கே அங்கே லாங்கில் இருந்துச்சு, இங்கே எப்படி டெலிபோர்ட் ஆச்சு? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை, கான்செப்டே புரியல ஃப்ரெண்ட். இது தப்பு. கேம் கிரியேட்டரு நீ ஏதோ வேலை பண்ணி வச்சுட்ட, குளறுபடி பண்ணிட்ட, தப்பு ஃப்ரெண்ட், இது ரொம்பவே தப்பு. ஸோ கேம் கிரியேட்டர் ஏதோ குளறுபடி பண்ணிட்டான். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் இந்த அக்கா வரவே வராது ஃப்ரெண்ட், சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது. ஏதோ கேம் கிரியேட்டர் தான் குளறுபடி பண்ணிட்டான். ஓகே ஏற்கனவே இந்த கேமில் சென்சிட்டிவிட்டி வேறு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகலாம் இருக்காது ஃப்ரெண்ட், கொஞ்சம் நீட்டாக டீசெண்டான ஒரு சென்சிட்டிவிட்டி, அவ்வளோதான். ப்ளே பண்ணலாம். ஓகே அக்கா அங்கே போயிட்டுருக்கு, நம்மளும் அந்த சைடு தான் போகணும். அக்கா போய் தொலைக்கா வேகமாக, கரும்பு முடிச்சு அக்கா கீழே போய் தொலைக்கா. ஓகே அக்கா கீழே போயிடுச்சு. ஸோ அக்கா கீழே வரதுக்குள்ளேயே நம்ம கிராஸ் ஆகிடணும், அதுதான் நமக்கு நல்லது. இல்லைனா திரும்ப பார்த்துட்டு வந்து அடிச்சாலும் வச்சிடும். எனக்கு ஒரே மன உடஞ்சிருக்கு, ஆளாயிருவேன் அடிச்சிருச்சுன்னா திரும்ப. அதனால் வந்துட்டு இப்படி போய் இந்த இடத்துல ஹைடிங் வேறு பிளேஸ் இருக்கா? ஓப்பன். ஸோ எஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியலடா, என்னடா இது அங்கேயும் இருக்குது. ஸோ ஓகே இந்த இடத்துல இது பண்ணிட்டு அக்கா வரும், அக்கா காண்டி வெயிட் பண்ணுவோம். வாங்க அக்கா, வாக்கா 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 வாக்கா, உனக்காண்டி தான்க்கா தம்பி ஆசையாக வெயிட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு சீக்கிரம் இந்த அக்கா வந்துட்டு போயிடணும்னு நம்புங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அக்கா வந்துட்டு திரும்ப போயிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா வந்துட்டு திரும்ப போனது மட்டும் மேட்ரு இல்லை, நான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய செட்டப்பே பண்ணிவிட்டேன். அதாவது வந்துட்டு இந்த இடத்துல ஸ்கூட்டரோட கீ எடுத்துகிட்டு வந்து போட்டேன், அண்டு ஸ்கூட்டரோட ஹேண்ட் பேர் எடுத்துகிட்டு வந்து போட்டேன், 2 வீலை செட் பண்ணிட்டேன். என்னடா 2 வீலை செட் பண்ணிட்டேடா காணமேடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு செட்டில் தான் ஃப்ரெண்ட் இருக்குது, செஞ்சு நம்புங்க ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது? ஐயோ இது வேறு பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். ஐயோ 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 தம்பி கெட் இட், கெட் பண்ணுறா டே, நாசமாக போனோன்னு. ஐயோ ஃப்ரெண்ட் வந்துடும், இப்போ அக்கா வந்துடும் ஃப்ரெண்ட். வெறியாவது ஃப்ரெண்ட் எனக்கு கண்டிப்பாக இந்த கேமோடைய இந்த கண்ட்ரோல்காண்டியே இந்த கேமை கண்டுபிடிச்சோன்னு வெட்டணும்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அக்கா வந்துட்டு திரும்ப போகுது பார்த்தீங்களா, பேம் லேடி ராஜுபாய்னு நினப்பு. இவங்களை பார்த்தோன்னே நாங்கள் அரண்டு ஓடிடுவோம். போக்கா காமெடி பீஸு, காமெடி பண்ணாமல் உழப்பு இல்லாமல் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கு. நாங்கள்லாம் எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். ஐயோ பூ டே ஏன்டா இல்லை, எனக்கு புரியவே இல்லை ஃப்ரெண்ட், சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை ஃப்ரெண்ட்.
நான் ஒன்று எடுத்தா ஏன் இவன் ஒன்று எடுத்துக்கிறான், ஏன் மாற்றிக்கிறான்? இல்லை, இந்த கேமோட சென்சிட்டிவிட்டி எனக்கு சத்தியமாக பிடிக்கல. நீங்கள் நல்ல ஃபோன் வச்சுருந்து சென்சிட்டிவிட்டிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக வச்சு விளாடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் வச்சு விளாண்டாலும் உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். சென்சிட்டிவிட்டி அவ்வளோ கொஞ்சம் மட்டமாக இருக்குது. பட் நீங்கள் விளாட்லாம் ஃப்ரெண்ட், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் விளாட்லாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ரைலேயே ஸ்கூட்டர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி இந்த கேம் வந்துட்டு வேறு நிறைய எஸ்கேப்ஸ் இருக்குது. அது வேணும் அப்படின்னா தயவுசெய்து ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. அண்ட் வந்துட்டு again ஸோ இந்த கேமில் நம்ம ஸ்கூட்டர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து எஸ்கேப் பண்ணணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மொட்டையாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர் கேட்டால் தான் என்னாலையும் அவங்க உரிமையோடு கேட்குறாங்க. ஸோ நானும் உரிமையோடு போடுவேன். ஸோ அவங்களுக்காக போடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் நீங்களாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கப்படாது. ஸோ தயவுசெய்து நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சிஎம்ஜி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க கமெண்ட்டை, பாருங்கள் எப்படி கேமில் வருதுன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. நீங்களும் ரொம்பவே சேஃபாக இருங்க. அண்ட் அதிகமாக தண்ணி குடிங்க, கொஞ்சம் ஹீட் வாட்டராக குடிங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது சிக்கன் கேம் பிள்ளைகளை சந்திப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.